அதிமுக எங்களோட தான் இருக்கணும், நீங்க பாஜகவோட தான் கூட்டணி சேரணும். உங்க கட்சி புரட்சி தலைவி உங்களுடைய பிறந்த இனத்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய எந்நாட்டை வந்துருங்க என்று அவரை போல துரோக கும்பல்ல சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. 67 இருந்து திமுக அண்ணா கூட்டணி, மறைமுக கூட்டணி. 67 பகிரங்க கூட்டணி. ஒரு எல்லைக்குள் நின்று கொண்டு தன்னால் முடிந்த அளவு ஆரியத்துவாவுக்கு பாடுபட்ட நபர் தான். அது ஆரிய மாயாஜாலம், திராவிட மாயாஜாலம். அதுதான் ஆரியமும் திராவிடமும் அடுத்தடுத்த வீடு பங்காளியுமே எல்லாம் அதுதான். அந்த மாதிரி கூட்டம் அதை போய் பேசுறாங்க. அவர் நிற்கிறாரு, திமுக ஆதரவு நிற்கிறார், சுயேட்சை நிற்கிறார், திமுக ஆதரவு 57. பாலசுப்ரமணியத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு டிடி கிருஷ்ணமாச்சாரி ஓட்டு கேட்டவர் ஈவேரா. ஒரு கையில் பூணூலை பிடித்துக் கொண்டு மறு கையால் உலக உதயசூரியனுக்கு ஓட்டு கொடுத்துங்க என்ற அறிக்கை கொடுத்தவர் ராஜாஜி. தமிழர் கண்ணோட்டம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமாக பதவி வகித்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவவாதி என்றும், தற்போது அவர் இருந்திருந்தால் இந்துக்களின் தேர்வு தலைவராக ஜெயலலிதா தான் இருந்திருப்பார் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். இதை ஒட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் என்பது இந்துத்துவ அரசியலா, அவர் இந்துத்துவவாதியா என்பது குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் உரையாட உள்ளோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். ஐயா, இப்ப அண்மையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தி நிறுவனத்துக்கான செவ்வி ஒன்றுல ஜெயலலிதா உண்மையான இந்துத்துவவாதியாக இருந்தார், இப்ப அவர் இருந்திருந்தாலும் இந்துக்களுடைய தேர்வாக ஜெயலலிதா தான் இருந்திருப்பார் அப்படின்னு அவர் பல்வேறு காரணங்களை சொல்றாரு. குறிப்பா ராமர் கோயில அவர் ஆதரிச்சாரு, கரசேவைக்கு இங்கிருந்து அவர் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சாரு, செங்கல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதே போல 2003 கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார். இப்படி பல்வேறு சம்பவங்களை அவர் சொல்லிட்டு, ஆக இந்த அடிப்படையில தான் நாங்கள் ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவவாதி என்கின்றோம். இன்னும் குறிப்பா 95 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிச்சிருக்கு, அதை போய் அதிமுகவினர் படித்து பார்க்கட்டும் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதியா இல்லையா என்பதற்கு சொல்லியிருக்காங்க. இதற்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயக்குமார் போன்றவங்க, சசிகலா அம்மையார் போன்றவர்கள் எதிர்கருத்தார்கள். இப்ப இது அண்ணாமலை அவர்களுடைய இந்த கருத்து பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நம்ம பதவியில் இருந்த காலத்திலேயே ஜெயலலிதா ஒரு பார்ப்பனிய சார்பாளர், பிராமணிய கொள்கையுடையவர். அவரால் என்ன முடியுமோ அதற்கு பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக செயல்படுவார் என்று அப்பொழுதே சொல்லியிருக்கிறோம். இப்போ அண்ணாமலை இந்துத்துவவாதி என்கிறார். இந்துத்துவவாதி, பிராமணத்துவவாதி, ஆரியத்துவவாதி மூன்றும் ஒரே பொருள் தான். ஜெயலலிதா அப்படித்தான் இருந்தார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ முதல் கட்டத்தில் ஒரு நமக்கு இடஒதுக்கீட்டுக்கு உறுதியாக நிற்கணும் போக்குவரத்துன்னு சொல்லி அந்த 69 விழுக்காட்டை 9வது அட்டவணையில் சேர்ப்பதற்கு ஒரு நெருக்கடி கொடுத்து நரசிம்மராவுக்கு அதை சேர்க்க வைத்தது எல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் பிராமணிய எதிர்ப்பில் நீண்ட காலம், சங்க காலத்திலேருந்து ஆரிய எதிர்ப்பே உள்ள ஒரு இனம் தமிழ் இனம். அதற்கான நிறைய சான்றுகள் இருக்குது. நவீன கால அரசியல்லையும் ஈவேராவில் இருந்து ஒரு பிராமண எதிர்ப்பு என்பது, பிராமண ஆதிக்க எதிர்ப்பு பகிரங்கமாக வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு. அதற்கான வாய்ப்பை தமிழ் மக்கள் தான் கொடுப்பாங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்றது, இந்த ஈவேராவை அவங்களுடைய திராவிட மாநிலங்கள்னு எல்லாம் சொல்கிறாங்களா, அவங்க மாநிலம் கர்நாடகம் அல்லது ஆந்திராவில் போய் இப்படி பண்ணிட முடியாது, பண்ணாக்கா அங்கே இவ்வளவு பெரிய வளர்ச்சியெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. திமுக 4 மாநிலத்துக்கான கட்சின்னு சொல்லி தொடங்கினாங்க. அங்கே போய் இந்த மாதிரி பிராமண எதிர்ப்பு சார்பா அப்படியெல்லாம் சமூக நீதியெல்லாம் இருந்தால் எடுக்காது. அது தமிழருடைய மரபு, அதனால அது எடுத்தது, சரியாக எடுத்தது. ஈவேராவுடைய இந்த பிராமண ஆதிக்க எதிர்ப்பு இங்கே வந்தது. அதனால இந்த மாதிரி மண்ணில் நம்ம அதிமுக, அந்த திராவிட கட்சியில் ஒரு பிளவுபட்ட ஒரு கட்சி தான் அதிமுக.
அதற்கு தலைமை ஏற்கிறோம். பிராமண பெண்ணாகிய நாம் வந்து தலைமை ஏற்கிறோம். வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அம்மா ஒரு தந்திரமாக இருக்க முயற்சி பண்ணாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருந்தார் பிராமண பெண் விற்பனை. அப்போ சட்டப்பேரவையிலே அந்த அம்மா வெளிப்படையாக சொன்னாங்க, ஆமாம் நான் பாப்பாத்தி தான், என்ன பண்ணுறேன் என்று சொல்லி சட்டசபையிலேயே பதிவு இருக்கு அந்த அம்மா பேசி. அப்படிப்பட்ட இதெல்லாம் உள்ளவர்கள் அவர்கள் பிராமணியத்துக்கு சார்பாக. அதனால தான் இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு வந்து பொதுவாக ஒரு பிராமணிய ஆதிக்க எதிர்ப்பு கட்சி இந்த திமுக அதிமுக அப்படின்னு நினைக்கிறது, திமுக பிரிஞ்சதுனால அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதில் வந்து அதை வென்று அதுக்கு தலைவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நடிக்க வேண்டியது இருக்கு என்று அம்மையார் நடித்தது தான் அந்த இடஒதுக்கீடு 69 விழுக்காடை உறுதிப்படுத்துறதுக்கு அந்த அம்மா நடவடிக்கை எல்லாம் அந்த அம்மா அப்போ நடித்தது தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இதை வந்து நம்ம மற்ற நடவடிக்கைகளை பார்த்தா அப்போவே நாங்கள்லாம் சொல்லிட்டோம். அதை அந்த அம்மா வந்து பார்ப்பனிய சார்பான அவர் தான் ஜெயலலிதா என்று தமிழ் தேசிய பேரியக்கம் அவன் அம்மா ஆட்சியில் இருந்த காலங்களிலே பல தடவை சொல்லியிருக்கு. அதுபோல் இப்போ நீங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் இருக்குது. ராமர் பாலம் என்பதெல்லாம் அது வந்து ஒரு ஆன்மீக சின்னம். அங்கே போய் அதில் வந்து புதுசாக துறைமுகம் கட்டக்கூடாது, ஒரு புது வழி உண்டாகக்கூடாது அந்த இலங்கைக்கு ராமேஸ்வரத்துலேருந்து என்றெல்லாம் வந்து அந்த அம்மா எதிராக இருந்தது. அவருடைய அந்த அம்மாவுடைய மனநிலை அதுதான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அந்த நிலையில் தான் வந்து பின்னாடி துக்ளக் ஷோ வந்து ஆலோசகராக இருந்தார் அந்த அம்மாவுக்கு. ஒரு பிராமணிய சார்பாளர் துக்ளக் ஷோ, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட நபர் துக்ளக் ஆசிரியர் ஷோ, அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆலோசகராக கூட இருந்தார். ஏன்னா அப்புறம் பிறகு அவங்க தனிப்பட்ட சுபாவ கோளாறுகள் நல்ல ஒருத்தர் முரண்பாடு இருந்துச்சு. மற்றபடி கொள்கை அடிப்படையில் ஷோவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பெரிய முரண்பாடு ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருந்தாங்க. அதனால் அடுக்கிறது வந்து அண்ணாமலை அடுக்கிறதெல்லாம் சரிதான். இந்துத்துவவாதியாக இருக்கிறது என்பது தமிழர்களுக்கு எதிரானது என்பது அண்ணாமலைக்கு தெரியலையா? தமிழ் இனத்துக்கு எதிரானது, அது வர்ணாசிரம தர்மம் உள்ளது. அது இந்துத்துவா என்பது வந்து அதை போய் நம்ம ஆதரிக்கக்கூடாது என்றது ஒரு சூத்திரனாக இருக்கக்கூடிய சூத்திர ஆரிய வரையறுப்பின்படி சூத்திர குலத்திலே பிறந்த அண்ணாமலைக்கு ஏன் அது தெரிய உறுத்தவில்லை? கருங்காலி வேலை, அது கருங்காலி வேலை. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டா 2002 பெரிய முஸ்லீம் இந்து கலவரத்தை உண்டாக்குன நபர் இந்த நரேந்திர மோடி, அப்போ முதலமைச்சர். அங்கே பெரிய இனப்படுகொலை மாதிரி இப்போ 2000 பேருக்கு மேலே முஸ்லீம் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதில் அப்பொழுது அவரை ஆதரித்தது வந்து இந்த அம்மா தான், ஜெயலலிதா தான். அதன் பிறகும் வந்து அவரை எல்லாரும் பல பேர் ஒரு ஒரு மனித படுகொலை செஞ்ச நபர்னு அமெரிக்கா உட்பட வரக்கூடாது சொல்லிட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருந்த காலம் அது. அப்போ உட்பட அவரை ஆதரித்தது, இங்கேருந்து தம்பித்துறை அந்த டீம் எல்லாம் அவருடைய பிறந்த நாளுக்கு ஏதோ ஒரு விழாவுக்கு அனுப்பி வச்சது, அவர் வந்து இங்கே வந்து ஜெயலலிதா வீட்டுக்கு வந்தது போனது வந்தது எல்லாம். அப்படி அந்த நபரோட அந்த நரேந்திர மோடி வந்து அந்த ஜெயலலிதாவோட இணக்கமாக தான் இருந்தார். அந்த மோடியோட இணக்கம் எப்படி வருது அவருக்கு? ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி மோடி என்றவுடன் அவர்தான் நாம் ஆதரிக்க வேண்டிய நபர் என்ற முடிவுக்கு ஜெயலலிதா வருகிறார். வந்து இப்படி இணக்கமாக இருக்காரு. ஆனால் நிலவரம் என்னன்னா, அவங்க அனைத்து இந்திய நிலையில முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு மோடி இல்லை. அதனால 99 வந்து திமுகவோட கூட்டணி பாஜக, 99லேருந்து 2004 வரைக்கும் திமுக கூட்டணி. ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா தொடர்ந்து அவருடைய ஆதரவு நிலை தான் இருந்தார். 2014 அந்த கூட்டணி அமையாமல் தான் சேர்ந்தால் நமக்கு பாதிப்புன்னு அந்த அம்மா கருதுறாங்க, உளவுத்துறை சொல்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அப்போ வந்து பாஜகவோட சேராமல் தனியாக அந்த அம்மா நிற்குது. அப்போ தான் லேடியா மோடியான்னு சொல்கிறதெல்லாம். அப்போ மோடியினுடைய இந்துத்துவா கருத்து ஆரியத்துவா கருத்து எதையும் சொல்லி அவங்க இருக்கலை. முதல்ல நமக்கு வந்து தமிழர்களுக்கு மோடி வந்து ஒரு இந்து இப்போ ஒரு பிராமண நால்வர்ண ஆதிக்கத்தில் விரும்புகிற ஆள், அதுக்கான ஆள். அவங்க பிராமணிய கையாள், நரேந்திர மோடி பிராமணிய கையாள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம தமிழர்களுக்கு தெரிகிறது. அந்த வகையில் மோடி மேலே ஒரு எதிர்ப்பு இருக்கு. அப்போ அதை பயன்படுத்திக்கலாமே தவிர எந்த வகையில் மோடி வந்து இந்துத்துவாலோ அல்லது பிற்போக்காளர் என்றோ வரிசைப்படுத்தி ஜெயலலிதா பேசவே இல்லை. மோடியா லேடியா, பெரிய பொன்மொழி மாதிரி இதுதான். அது எந்த இடத்த எடுத்தாலும் சரி. இப்போ நீங்களே சொன்னீங்க ஒன்று, இப்போ நம்ம கோயில்கள் எல்லாம்
கோழி வெட்டுறதெல்லாம் தடை பண்ணி கொண்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. பல்வேறு வகைகளில் கொண்டு வந்து அதுக்கெல்லாம் எதிர்ப்பு வந்துருச்சு. கடுமையாக எதிர்ப்பு வந்து இடைத்தேர்தல் ஏதோ ஒரு தேர்தல் தோல்வி ஏற்பட்டு அப்புறம் வந்து அடக்கி வாசிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ரொம்ப போயிடக்கூடாது என்ற ஒரு எல்லைக்குள் நின்று கொண்டு தன்னால் முடிந்த அளவு ஆரியத்துவாவுக்கு பாடுபட்ட நபர் தான் அந்த ஜெயலலிதா. அந்த சமூக நீதி வாடையே இல்லாமல் செய்தவர் அதிமுக வந்த நபர் தான் ஜெயலலிதா தான். இதை பற்றி ஏதாவது பேசிக்குவாங்கல்ல, இப்ப சில பேர் பேசுறாங்க, அந்த பாஜக கூட்டணி வந்தவருக்கு பேசிட்டு இருக்காங்க. தவிர சமூக நீதி, பிராமணிய ஆதிக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எதுவுமே அந்த பக்கமே போகாத அளவுக்கு அந்த அதிமுக மாற்றி வைத்தது வந்து ஜெயலலிதா தான். எனவே அவனை இந்துத்துவவாதிங்கிறத சொல்லலாம், பிராமணத்துவவாதின்னு சொல்லலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீ அது சொல்வதன் மூலம் என்னன்னாக்க ஜெயலலிதா உயர்வுபடுத்த விரும்புறாரு, ஜெயலலிதா தரம் உயர்த்துறாரு. இல்ல இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வின்னு ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். இப்ப ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை. இப்ப நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணியில இல்ல. இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவவாதியாக, ஒரு இந்துத்துவ தலைவராக அண்ணாமலை சொல்ல வேண்டிய அரசியல் தேவை என்ன ஏற்பட்டுச்சு? அதிமுக எங்களோட தான் இருக்கணும், நீங்க பாஜகவோட தான் கூட்டணி சேரணும். உங்க கட்சி புரட்சி தலைவி, உங்களுடைய தாய் வந்து எங்க இந்துத்துவ கொள்கை உடையவங்க, ஆரியத்துவ கொள்கை உடையவங்க, அவங்க வந்து ஆரிய இனத்துல பிறந்தவங்க, அவங்க வந்து தலையை ஏத்துக்கிட்டு முரண்பாடாயா செயல்படுறீங்க எடப்பாடி? ஏன் முரண்பாடா இருக்கீங்க? எங்கள்கிட்ட வந்து சேருங்க. நான் இல்லையா துரோகியா இல்லையா பிறந்த இனத்துக்கு? அண்ணாமலை சொல்றதுதான் சொல்ல வேண்டியது. பிறந்த தமிழினத்துக்கு துரோகியா நான் இல்லையா? சூத்திரனா இருக்கிறதுல பெருமை கொண்டு நான் இல்லையா? ஒரு தமிழன் தமிழச்சிக்கு பிறந்த நான் இல்லையா? அது நீங்களும் வாங்க எடப்பாடி, நீங்களும் வாங்க ஜெயக்குமார் என்று கூப்பிடுவதற்காக அவர்கள் பூஜிக்கக்கூடிய தலைவி, அவர்கள் பூஜை செய்யக்கூடிய தலைவியே இந்துத்துவவாதி தான், பார்ப்பனியவாதி தான், ஆரியத்துவவாதி தான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் போற? என்னாட்ட வந்துருங்க, பிறந்த இனத்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய என்னாட்ட வந்துருங்க என்று அவரை போல துரோக கும்பல்ல சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு அவரு. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அதற்கான ஒரு முன்னெடுப்பாக அண்ணாமலையுடைய ஒரு முன் நகர்த்தலாக இதை பார்க்கலாமா? ஆமா, 2026 நம்ம கூட்டணி சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிறது முன்னகர்த்தலா இருக்கும். அப்படிதான் இருக்கும். இது தப்பு பண்ணிட்டீங்க, பாஜகவோட கூட்டணி சேராம அந்த தப்பை திருத்திங்க, உங்க தலைவி மாதிரி நீங்க இருங்க, அந்த தலைவியுடைய தத்துவம் இதுதான், நீங்க இயல்பா எங்கள்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற ஒரு உரிமையோட பிராமண விசுவாசியா வந்துருங்க என்று கூப்பிடுறது தான் அண்ணாமலையுடைய அழைப்பு. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பேசுறப்ப சொன்னீங்க ஜெயலலிதா வந்து சமூக நீதி வாடையே இல்லாமல் அதிமுகவை வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் அதே ஜெயலலிதாவை தான் திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்றார். இந்த சமூக நீதி காத்த வீராங்கனை என்பதும் இந்துத்துவவாதிகளுடைய தலைவர் என்பது ரெண்டும் நேர் எதிரான இது. ஆனால் இந்த ரெண்டுக்குமே எப்படி ஜெயலலிதா பொருத்தப்பாடுடையவரா இருக்கிறாரு, எப்படி வீரமணி அவர்கள் இவரை இப்படி அழைத்தார்? வீரமணி வந்த மரபு அது. அவங்க தலைவர் ஈவேரா, அவங்க அடுத்த தலைவர் அண்ணா, இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? பிராமண எதிர்ப்பு கடுமையா எதிர்த்தவங்க தான். ஒரு பிராமணிய கட்சி காங்கிரஸ் என்பது, காங்கிரஸ் அனைத்து இந்திய தலைமை என்று இன்றைக்கு நான் சொல்வேன், அது பிராமணிய ஆதிக்க கட்சி. அதுபோல பாஜக பிராமணிய ஆதிக்க கட்சி. அந்த காங்கிரஸை 1954 இருந்து ஈவேரா அவர்கள் ஆதரிச்சு ஓட்டு கேட்டாரு. அந்த காங்கிரஸ் சார்பில் நின்று நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வியப்பா இருக்கும். 1957 தேர்தலில் வந்து சென்னையில் நிற்கிறார், தென் சென்னை நினைக்கிறேன், டிடி கிருஷ்ணமாச்சாரி பிராமணர். எதிர்த்து நிற்கிறவர் பழைய நீதி கட்சியில் பொறுப்பு வந்தவர், பத்திரிகை சண்டே அப்சர்வருடைய சண்டே அப்சர்வர் எடிட்டர் பாலசுப்ரமணியன் நிற்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை எதிர்த்து சண்டே அப்சர்வர் நீதி கட்சி பத்திரிகை, அது சண்டே அப்சர்வர் பிராமணிய எதிர்ப்புல உள்ள ஒரு பாலசுப்ரமணியம், அவர் நிற்கிறார், திமுக ஆதரவு நிற்கிறார், சுயேட்சா நிற்கிறார், திமுக ஆதரவு 57. பாலசுப்ரமணியத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு ஓட்டு கேட்டவர் ஈவேரா, சரிங்களா? அது மாதிரி 62 57 அங்க காஞ்சிபுரம் போய் அண்ணாவுக்கு எதிராக நின்னார் டாக்டர் சீனிவாச ஐயர்னு காங்கிரஸ். அவருக்கு ஓட்டு கேட்டு அண்ணாதுரைக்கு போடாதுன்னு சொன்னவர். அவங்க மரபே இதுதாங்க, பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு.
பிராமணியத்தோட ஒரு அந்தரங்கமா கூட்டாயிக்குவாங்க அவங்க. இப்ப கருணாநிதி இல்லையா, அண்ணாவை எடுத்துங்களேன், 1962 இருந்து ராஜாஜியோட கூட்டு, மறைமுக கூட்டு, நேரடி கூட்டு இல்லை 62 தேர்தலில். ஆனா பிராமணர்கள் அவர் என்னன்னா, ராஜாஜி பெரிய இந்திய போராட்டத்தில் இருந்தாரு, அவர் அனைத்து இந்திய அளவில் செல்வாக்கு பெற்றாரு, அறிவாளி, எல்லாம் ஒன்றுதான். அவர் காங்கிரஸ் வந்த பிறகு சுதந்திரா கட்சின்னு ஆரம்பிச்சு வச்சு நடத்திட்டு இருக்கும்போது பெரும் முதலாளிகளுக்கெல்லாம் லைசன்ஸ் எல்லாம் வேண்டியதில்லை, நடத்திக்கலாம்னு சொல்லி ஒரு கொள்கை. அதன் பிறகு ஒரு அக்ரஹார கட்சியாகவும் அதை நடத்தினாரு. அந்த அப்ப யார் அக்ரஹாரத்துக்கு யார் கட்சின்னாக்கா சுதந்திரா கட்சின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்துச்சு ராஜாஜி இருக்க வரைக்கும். அந்த ராஜாஜியோடு இந்த திமுக வந்து சமூக நீதி பிராமணிய எதிர்ப்பு வந்ததா சொல்லுவாங்கல்ல, 67 இருந்து திமுக அண்ணா கூட்டணி, மறைமுக கூட்டணி, 67 பகிரங்க கூட்டணி. அது ராஜாஜி அறிக்கை கொடுக்கிறார் 67. பிராமணர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஆபத்தோ என்று அச்சப்படாதீர்கள், ஆபத்தல்ல, அதுதான் பாதுகாப்பு. எனவே பிராமணர்கள் கட்டாயம் வாக்குச்சாவடிக்கு போங்கள், ஒரு கையில் பூணூலை பிடித்துக் கொண்டு மறு கையால் உதயசூரியனுக்கு ஓட்டு குத்துங்கள் என்று அறிக்கை கொடுத்தவர் ராஜாஜி. பிராமண எதிர்ப்பு லட்சணம் தெரியுதா? அது முரசொலியில ராசாசி ராஜகோபாலாச்சாரி எழுதிட்டு இருந்தாங்க. ராஜாஜி ஒரு கடிதம் எழுதினாரு முரசொலி ஆசிரியருக்கு. யார் இவர்? கலைஞர் கருணாநிதி தானே. என் நெருக்கமான கூட்டணி வேண்டும், ஆனா அப்பவும் ராசாசின்னு எழுதுறாங்க. இதுதான் அவருக்கு வருத்தம். ராஜகோபாலாச்சாரியோட இல்ல, ராசாசி எழுதுறாரு, தமிழ் மரபுபடி எழுதுறாரு. ஏன் அப்படி எழுதுறீங்க? என் பேர் இது, ராஜாஜின்னு எழுதுங்க கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை போட்டுட்டு அப்படியே அடுத்த நாள்ல இருந்து ராஜாஜின்னு எழுதுனாங்க. வெறும் ராஜாஜி இல்ல, மூதறிஞர் ராஜாஜின்னு எழுத சொன்னவர் கருணாநிதி. மூதறிஞர் ராஜாஜி. திராவிடத்தின் பிராமண எதிர்ப்பே இப்படித்தாங்க எப்பவுமே. அதற்கு முன்னாடி குள்ளுகப்பட்டர்னு விமர்சனம், குள்ளுகப்பட்டர் அவருக்கு. அண்ணா பேசுறாரு, மானாட மயிலாட மாம்பழத்து மாமியாட ஆள வந்த ஆச்சாரியார் அது கண்டு ஆனந்த கூத்தாட அவராட அவர் அங்கமாட அங்க வஸ்திரமாட என்றெல்லாம் நக்கல் பண்ணியிருக்காரு. சாதாரண இல்லை, எப்படிதா? அதெல்லாம் இதுதான் இந்த திராவிடம் எப்பவுமே. பகைவனை எதிர்ப்பது போல சொல்ல, அவனோட சமரசமா போயிடும், ரகசிய கூட்டு வச்சுக்கும். அந்த மரபுல தான் அன்யா வீரமணி வந்திருக்காரு. அதனால என்ன அப்படியே பிராமணன் அந்த அம்மா வந்தோடனே அழுதுன்னு எதிர்த்தவர் டக்குன்னு அப்படியே அந்த அம்மா அதிகாரத்துக்கு வந்த பிறகு அது மாறி போய் அதுக்கு ஒரு வாய்ப்பா அவனுக்கு கிடைச்சது. இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை 69 9வது அட்டவணையில சேர்க்கணும், அதை யாரும் மத்திய அரசு திணிக்கக்கூடாது, 9th ஷெட்யூல்ல சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்தது. அப்போ இந்த நிர்பந்தத்துல அவரு நரசிம்மராவும் ஏத்துக்கிட்டாரு, செஞ்சாங்க. அதையே சாக்கு வச்சுக்கிட்டு பட்டமே கொடுத்தாரு ஜெயலலிதா கூப்பிட்டு, சமூக நீதி காத்த வீராங்கனை. இதுதான் திராவிடவாதிகளுடைய நிலைப்பாடு. எப்பவும் திராவிடவாதிகளை நம்பி இறங்குனீங்க, ஆத்துல மாத்திக்க வேண்டியதான், சேத்துல மாத்திக்க வேண்டியதுதான். முற்போக்கு முழக்கங்கள்லாம் கொடுத்து கவுத்து விட்டு எதிரியோட சேர்ந்து போயிடுவாங்க. அதனால அவர் அந்த பட்டம் கொடுத்தாரு, வேற ஒண்ணும் இல்லை. நாளைக்கு எப்படி மறுபடியும் சொல்ல முடியாது. நாளைக்கு பாஜக, இப்ப நான் சொல்றேங்க, இப்ப நம்ம எதிர்க்கிறது மாதிரி, நம்ம ஆரியத்துவ பிராமணத்துவ இந்துத்துவம் எதிர்க்கிற மாதிரி வீரமணி எதுக்கு சொல்ல பாப்பா? எதுக்க முடியாது, எதுக்க மாட்டாரு. ஸ்டாலினே கழுத்தை திருவாரு, காலத்து. நான் பிரதமரா போக நினைச்சிட்டு இருக்கேன், நீ கண்ட பேசி எட்டி பேர் நான் கூட்டணி விட்டு வெளியே போட்டுருவாரு. யாரு? ஸ்டாலின் வீரமணிய. காங்கிரஸ் உள்ள பிராமணர்கள் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அது பிராமணிய கட்சி தானே அது. அதனால அதனுடைய வரலாறே இப்படித்தான், துரோகம் என்ற வரலாறு. முற்போக்கு முழக்கங்களை எழுப்பும், தேவையான முழக்கங்களை எழுப்பும், பகைவனிடம் சரணாகதி அடைஞ்சிடும். இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்ப சட்டமன்றத்துல ஜெயலலிதா சொன்னாங்க, நான் பாப்பாத்தி தான் சொன்னாங்க. ஆனால் அதே ஜெயலலிதா பிராமணியத்துடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதி ஜெயேந்திரரை ஒரு கொலை குற்றத்துல கைது பண்ணாங்க. ஆக அவர் தன்னை ஒரு இந்துத்துவவாதியாக நிலைநிறுத்தி கொண்டார் அப்படின்னா இது முரணால இருக்கு இந்த. ஆமா ஆமா ஆமா, இது அண்ணன் தங்கச்சி சண்டை. அப்பவே நான் சொன்னேன், அண்ணன் தங்கை சண்டை இது. அதாவது உச்சபட்ச ஈகோ, ஆணவத்தினுடைய உச்சி கிளையில் இருக்கக்கூடிய நபர் ஜெயலலிதா. இந்த இவர் இருக்காரு, இந்த காஞ்சி சங்கராச்சாரிய ஜெயேந்திர சரஸ்வதி,
அவர் என்ன உலகத்துக்கே படியளக்கக்கூடிய லோக குரு. லோக குரு அவரு அது ரெண்டும் ஈகோ கேஸ், ரெண்டு ஆரியத்துவ செட்டுக்கும் ஈகோ முன்னுக்கு ஒன்று உரசல் வந்துருச்சு. பல விஷயங்கள் வெளியே தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால புட்டிச்சு போட்டு காட்டணான்னு பண்ணிச்சு, வேற ஒன்றும் இல்லை. கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமில்ல? இதையும் சொல்லிருங்க தயவு செய்து. நான் மட்டும் முதலமைச்சராக இருந்திருந்தால் காஞ்சி சங்கராச்சாரியார் கைதாக வேண்டிய நிலை வந்திருக்காது. திராவிடம் புரியுதா? உண்டா இல்லையா கேளுங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுங்க தம்பிகளை, இளைஞர்களை, நீங்க புரிஞ்சுங்க எல்லாம். இதான் நான் அன்னைக்கே சொன்னேன். நம்ம அவரை கைது பண்ண உடனே இந்த அண்ணன் தங்கச்சி தகராறுன்னு சொன்னேன். அப்ப சொன்னேன் அவங்களுக்குள்ள உள்ள ஈகோ வேற எதுவுமே இல்லை அப்படி என்று அப்பயே சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நடந்த விஷயம். அந்த அம்மா ஏதோ காஞ்சி சங்கராச்சாரியார் ஆரியத்துவ பரப்புறாரு, அதை பண்ணணும், அதுக்கெல்லாம் கிடையாது. நீ யாரா இருந்தாலும் எனக்கு கீழ்ப்படிஞ்சு போ அப்படிங்கிறதா அது மமதை ஜெயலலிதாவுக்கு. நான் உலக குரு, உனக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும் அப்படிங்கிறது இவருடைய அகம்பாவம். ரெண்டு ஆணவங்கள் மோதி கொண்டது. கையில அதிகாரம் வந்ததுனால ஜெகத்குருவை சிறையில் போட்டார்கள். இப்ப பாரதிய ஜனதா கட்சியை அது ஒரு தீண்டத்தகாத கட்சி. அது பாசிசத்தை, இந்துத்துவ பாசிசத்தை வளர்க்குது. ஆனால் அதனால நீங்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பவர்கள் இந்து பாசிசத்தை ஆதரிக்கிறவர்கள் இங்க ஒரு முழக்கம் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கின்றவர்கள் அந்த ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் நீங்க ஒரு தேர்தல் அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 98ல மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க, 99ல திமுக கூட்டணி வைக்குது, 2004 மீண்டும் அதிமுக கூட்டணி, அதுக்கு பிறகு 2014 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக போன்ற கட்சிகள் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்காங்க. இப்படி மீண்டும் மீண்டும் இவர்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த இந்துத்துவாவை எதிர்ப்பது என்று சொல்லுவதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதெல்லாம் நாடகம். நான் ஒரு கற்பனை ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த தேர்தலில் ஒரு கால் பாஜக வெற்றி பெற்றுன்னு வச்சுக்கோங்க, வெற்றி பெறக்கூடாது என்பது விருப்பமா இருக்கு, அது வேற. வெற்றி பெற்றதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாலின் எங்க இருப்பாரு? காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல பெரும்பான்மையோட பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னா அவங்க பொல்லாப்பு வேண்டான்னு நினைப்பாரு. அவங்க வரலாறே இதுதாங்க, திராவிட வரலாறே இதுதான். இது நம்ம தம்பிகள் சரியா நினைவூட்டிக்கிறதுல, படிக்கிறதுல ஒன்றும் இல்லை. நம்ம என்ன வேணும்னு அதெல்லாம் அவதூறு பண்றோம். கருணாநிதி இருந்த போது தானே 98ல கூட்டணி, 99ல கூட்டணி, பாஜக என்ன கூட்டணி, அதுக்கு என்ன விளக்கம்? இப்ப இவங்களுக்குலாம் என்னென்ன எடப்பாடி ஜெயலலிதாக்கெல்லாம் இப்படிலாம் சொல்ல தெரியாது, நேரா சொல்லிடுவாங்க. ஏமாத்த தெரிஞ்ச நபர் கருணாநிதி என்ன பண்ணாருங்களா? ஒரு வாஜ்பாய் பிரதமராக வரப்போகிறார். கெட்ட மரத்தில் ஒரு நல்ல கனி. எப்படி கெட்ட மரத்தில் நல்ல கனி எப்படிங்க வரும்? அது ஆரிய மாயாஜாலம், திராவிட மாயாஜாலம். அதுதான் ஆரியமும் திராவிடமும் அடுத்தடுத்த வீடு பங்காளியுமே எல்லாம் அதுதான். அந்த மாதிரி கூட்டம் அது. அதை போய் பேசுறீங்க, நாளைக்கு எப்படி வேணாலும் போகும். நாளைக்கு பாஜகவோட கூட்டணி சேரும். இப்ப நீங்க சொல்லுவது என்பது தமிழ் இனத்திற்கு, இதனுடைய தொன்மைக்கு, ஆரியத்துவம், ஆரிய பார்ப்பனியத்தை தொன்மையிலிருந்தே அதை எதிர்த்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் இப்ப அந்த அண்ணாமலை மேற்கோள் காமிச்ச அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது இந்துத்துவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, அது அடிப்படை மதவாத சிந்தனைகளை கொண்ட இந்து வெறியோடு நீங்கள் அதை ஒப்பிடக்கூடாது என்று சொல்றாங்க. ஏற்கனவே எல்கே அத்வானியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உட்பட அனைவருமே இந்துத்துவவாதிகள் தான், இந்துத்துவா என்பது ஒரு வாழ்வியல் முறை, நாம் அதை அப்படிதான் பார்க்கணும்ட்டாங்க. இதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? நல்ல தீர்ப்பெல்லாம் இருக்கு. துக்ளக்கோட குடும்பத்திலே எடுத்து காட்டினாரு. நானும் நம்ம தமிழக கண்ணோட்டத்தில் தீர்ப்பெல்லாம் 95 அதுக்கு பிறகு தீர்ப்பெல்லாம் எடுத்து காட்டியிருக்கேன். இந்து மதம் என்று சட்டப்படி பார்க்க போனீங்கன்னா இந்து மதத்துல கடவுள் மறுப்பாளர்களும் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்து மதத்துல யாருக்கும் ஒரு குரு, ஆச்சாரியவனும் தலைவனும் கிடையாது. இந்து மதத்தில் உள்ள ஒருவரை நீக்குவதற்கு எந்த கொம்பனுக்கும் உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. புரியுதா? அதெல்லாம் பல நம்ம எழுதியிருக்கிறோம். இப்ப என்ன நான் பல பேசுறேன்னு வச்சுங்க, என்ன இந்து மதம் நீக்க முடியுமா? நான் சங்கராச்சாரியா பேசுறேன், யார வேணாலும் பேசுறேன். என் ஒண்ணு பெரியார் பேசினாரு, நிறைய பேசினாரு, அவர் இந்து மதம் நீக்கினாங்களா? அது ஒரு காங்க்ளமரேஷன், அது ஒரு கான்ஃபெடரேஷன். அது
வெள்ளைக்காரன் ஒரு பேரை வச்சான், என்னடா வைக்கிறது என்னடா முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த 19ஆம் நூற்றாண்டுல இதுக்கு என்ன பேரை வைக்கிறது, அவங்க பௌத்தருக்கு இருக்கு, சமணருக்கு இருக்கு, கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு இருக்கு, இதுக்கு என்ன இந்த கூட்டத்துக்கு பெருங்கூட்டம் இருக்கு, இதுக்கு என்ன வைக்கிறது இப்படி பார்க்கும்போது இந்த ஏரியாவை இந்த பகுதியை ஹிந்து என்றும் இந்தியா என்றும் மேற்கத்திய அழைச்சிட்டாங்க. கிரேக்கர்கள் இருந்து ஈரான்காரவங்கள்ல இருந்து அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னே வச்சுருந்தாங்க அவங்க அப்போ அங்கே வெள்ளைக்காரன். அது வந்தானே வந்து இங்கே கொள்ளடிக்க வந்தானுங்க. அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நேம் இது, ஒரு பூகோள அரசியல் பூகோள பேர் இது, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு இனம் கிடையாது, மொழி கிடையாது, ஒரு பாலும் கிடையாது, அப்படி ஒரு நாடும் தேசமும் இருந்ததில்லை. இந்தியாங்கிற பேர்லேயும் ஒரு நாடு இருந்ததில்ல, அவங்க சொல்லக்கூடாங்க சொல்றாங்கல்ல பாரத்துன்னு, அந்த பாரத்லேயும் ஒரு நாடு இருந்தது கிடையாது, ஒரு பாலும் கிடையாது. அதனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இந்த இந்துன்னு சொல்றாங்க, அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாம் இந்துன்னு சொல்ற வழக்கம் இருந்தது. ஈரான்காரெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் வாழ்றவங்களே நான் கார்ல் மார்க்ஸை கூட எடுத்து காட்டுறது, இந்தியாவை பற்றி மார்க்ஸ் நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு, அது தொகுத்து போட்டுருக்காங்க. தலைப்பு என்னன்னா இந்தியாவை பற்றி மார்க்ஸ், உள்ள வந்து இந்துக்கள் தான் எழுதுவாரு, அது இங்கிலீஷ்ல HINDOOS போட்டு எழுதுவாரு மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ். ஹிந்துஸ் அந்த காலத்தை உச்சரிச்ச போறாது, இந்த ஏரியாவில் வாழ்றவன், மதத்தை குறிக்காது அது ஹிந்துஸ்ங்கிறது. அதனால இது ஒரு ஒரு செக்குலர் நேம் இது, இதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். இதை பிடிச்சிட்டாங்க யாரு, ராமன் தான் போன இடத்த கபலீகரம் பண்றவனாச்சே. நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க. பெரியவாள் இருக்கான்ல ஜெகத்குரு, அவர் பேர் என்ன, இறந்து போன ஒரு பேர், அந்த பழையவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகள். சந்திரசேகரேந்திர சுவாமிகள் வந்து சொல்றாரு பாருங்க, இந்துன்னு நமக்கு வெள்ளைக்காரன் பேர் வச்சான், நம்ம பொழைச்சிக்கிட்டோம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் 1 பக்கம் 267, அது 6-7 பாகம் வந்திருக்கு, 7 பாகம் நான் அது அத்தனையும் வாங்கி வச்சிருக்கேன். அவர் சொல்றார், பெரியவா சொல்றார் சந்திரசேகர சுவாமிகள், நமக்குள் சைவர்கள் வைஷ்ணவர்கள் என்று வேறாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் வெள்ளைக்காரன் நமக்கு ஹிந்துக்கள் என்று பொது பெயர் வைத்தானோ நாம் பிழைத்தோம். அவன் வைத்த பெயர் நம்மை காப்பாற்றியது. அவன் மட்டும் ஹிந்து என்று பெயர் வைத்திருக்காவிட்டால் ஒவ்வொரு ஊரிலும் சைவர், வைஷ்ணவர், சாக்தர், முருகபக்தர், பிள்ளையார் உபாசகர், ஐயப்பன் பக்தர், எல்லையம்மனை கும்பிடுகிறவர் என்று நம்மை பிரித்து கொண்டு தனித்தனி மதமாக நினைத்துக் கொண்டிருப்போம். இப்போது ஹிந்து சமூகம் என்று பொது பெயரில் சொல்லப்படும் சமுதாயத்தை இப்படி 7 தனித்தனி மதம் என்று பிரித்து விட்டால் அதற்கப்புறம் ஒவ்வொரு ஊரிலும் முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் போன்ற மதஸ்தவர்கள் தான் அதிக தொகை இருப்பார்கள். அவளது பாராட்டி சொல்றாரு, அவங்க வச்சாங்க. அதே மாதிரி அடுத்தாவது சொல்றாரு பாருங்க, வெள்ளைக்காரன் எத்தனையோ யுக்திகள் செய்து நம்மை ஆரியர், திராவிடர் என்றெல்லாம் பேதப்படுத்திய அதே வெள்ளைக்காரன் தன்னையும் அறியாமல் நமக்கு ஹிந்து என்று பொது பெயர் தந்து இன்று இந்தியா தேசம் என்று ஒன்று இருக்கும்படியான மகா பெரிய நன்மையை செய்திருக்கிறான். அவன் போட்ட பிச்சை, வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை இந்துங்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. அவன் வந்து ஏற்கனவே இந்து வச்சு சொன்னான், நீங்க என்னடா மதம் சொல்றேன்னு தெரியல. அதனால இதுக்கு எவன் தலைவனும் கிடையாது, குருவும் கிடையாது, ஒன்னுட எவனுக்கு நான் சீடனா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எவன் பேச கேட்க வேண்டியது இல்லை. அதனால நீ ஒரு வகையில சுதந்திரம் உள்ள மதங்கிறேனா, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கு வந்து இப்ப காஞ்சி மடம் உனக்கு தலைமை கிடையாது. ஏன் வடநாட்டு இந்துக்கே காஞ்சி மடம் சாதம் கிடையாது, அது வேற பிரிவு, அது ஒரு மைனாரிட்டி பிரிவு, பிராமணர்கள் ஒரு மைனாரிட்டி பிரிவு அது இந்துலயே. அது யாருக்கு நடைமுறையில அதை வச்சுக்கிட்டு அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஆரியத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அரசியல்வாதிகள் எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது பேர் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா காஞ்சி மடம்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மடமே கிடையாது. இப்போ அந்த பழைய மடங்கள்லாம் சொல்றாங்கல்ல கர்நாடகத்துல, ஒரிசாவில், அந்த மாதிரி மடம் இல்லை இது. இது வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு மடம், காஞ்சி மடம். அதுதான் அரசியலில் ஓடிட்டு கிடக்கு. எனவே வந்து நீங்க வந்து இந்து மதம் என்பதுல வந்து ஒருத்தரை நீக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. புதுசா ஒருத்தரை சேர்க்கறதுனா சேர்க்கலாம், எந்த ஜாதியில சேர்க்கறது? இந்த மதம் இருக்கணும்னு ஏன் சொல்றாங்க பிராமணர்கள்? இந்த வாரம் துக்ளக் 5/6/2024 அது கேள்வி பதில் பகுதி ஒன்று வரும். அதுல வந்து ஒரு சிறப்பு கேள்விகள் சில இது கேட்டுக்குவார், அதுக்கு தனியா பதில் சொல்லுவார்.
வர்ணாசிரம வேறுபாடு நமக்குள்ள இருக்கே. மற்ற மதங்கள்ல வர்ணாசிரம வேறுபாடு கிடையாது. நம்ம இதுல வர்ணாசிரம வேறுபாடுகள் இருக்கு. அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி என்ன செய்யறது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பெரிய பதிலா சொல்றாரு, மற்ற மதங்கள் எல்லாம் வர்க்க வேறுபாடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதெல்லாம் கூடாது. நம்ம கிட்ட அதெல்லாம் ஒழிக்கிறேன்னு கம்யூனிஸ்ட் கிளம்புனாங்க. அதில் படுகொலை தான் இருந்துச்சு. இப்படி சொல்லிட்டு வேறுபாடுகள் இயற்கை என்பதை ஏற்ற, அதாவது வர்ணாசிரம வேறுபாடு இருக்குங்கிறதான் கேள்வி. அது சொல்றார் குருமூர்த்தி. வேறுபாடுகள் இயற்கை என்பதை ஏற்ற ஹிந்து மதத்தில் படுகொலைகள் இல்லை. ஏன்? ஹிந்து மதம் செயற்கையாக வேறுபாடுகளை களைய முயலவில்லை. வர்ணாசிரம வேறுபாடுகளை களைய முயலவில்லை. வேறுபாடு இருப்பது நீடிக்கட்டும் அப்படின்றது இயற்கையானது. அதான் சனாதனமே. அதானே பழசு நீடிக்கட்டுங்கிறதானே சனாதனம். செயற்கை வேறுபாடுகளை களைய முயலவில்லை. செயற்கையாக வேறுபாடு, அது வேறுபாடு இயற்கையானது, வேறுபாடு செயற்கையானது இல்லை. எப்படி கண்டுபிடிப்பு பாருங்க குருமூர்த்தி. அது அவருடைய கருத்தை சொல்றாரு. குருமூர்த்தி கண்டுபிடிச்சது இல்லை, அவருடைய தொடர்ந்த கருத்து. இது களைய முயலவில்லை. வேறுபாடுகள் இயற்கையின் விதி. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன், பஞ்சம இதெல்லாம் இயற்கையின் விதி. ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் மனித இனத்துக்குள் வேற்றுமையில் ஒற்றுமையை காண முடியும். வேற்றுமையை நீக்கிறது இல்லை, வேற்றுமையில் ஒற்றுமையை காணணும். அவங்க ஆதிக்கப்பதான் இருக்க முடியும். வேற்றுமைகளை நீக்கி சமத்துவத்தை கொண்டு வரணும். ஒரு வரி கிடையாதுங்க துக்ளக்ல. ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் மனித இனத்துக்குள் வேற்றுமையில் ஒற்றுமையை காண முடியாத. நான் சூத்திரன்னு ஏத்துக்கணும், பஞ்சமன் நான் பஞ்சமன் தான், அது விதி, கடவுள் போட்டது ஒன்னு ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்க வைக்கணும். அதுதான் பிராமணனுடைய வேலை. அது சொல்றார் குருமூர்த்தி. வேற்றுமையில் ஒற்றுமையை காண முடியும் என்பதே ஹிந்து தத்துவம். மனித இனத்துக்குள் வேற்றுமை இல்லை என்பதை மறுத்த சித்தாந்தங்களால் படுகொலைகள் தான் நடந்தன. முஸ்லீம், கிறிஸ்துவத்துல அதுக்கெல்லாம் சொல்றார். வேற்றுமை இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் படுகொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. வர்ண வர்க்க வேறுபாடு எங்களிடம் இல்லை என்று எந்த சித்தாந்தம் கூறினாலும் அது உண்மை அல்ல. வர்ண வேறுபாடு இல்லை, வர்க்க வேறுபாடு கூடாதுன்னு சொன்னா தப்பு இல்லை, தப்பு. அது இயற்கையை மாற்றக்கூடாது, உண்மை அல்ல. படைப்பில் வித்தியாசங்கள் இருக்கவே செய்யும். அந்த வித்தியாசங்கள் ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் கடக்க முடியும், அதை வாழ முடியும், களைய முடியறது இல்ல. புரியுதா? ஆன்மீகம் களையதல்ல, அதனை இருந்து வாழ்ந்து அதை கடந்துட்டு போகணும். ஒரு தலைமுறை வாழ்ந்து கடந்துட்டு போகணும். அடிமையாகவே நீ வாழ்ந்து சூத்திரனாக பஞ்சமனா வாழ்ந்துட்டு போகணும். இதுதான் இப்பொழுது உள்ள குருமூர்த்தி சொல்றாருன்னாக்க, இவங்க தாத்தா பாட்டன் பாட்டிலாம் என்ன கொடுமையா இருந்திருப்பாங்க. இதான் RSS கொள்கை நடப்பு சுக்லகில் இருக்கு. இதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான். இவனோட கூட்டு சேர்ற கட்சி தான் திராவிடங்கிறது. என்ன வேற ஒண்ணும் கிடையாது. இளைய பங்காளி இவங்களோட கூட்டு சேருவாங்க. நம்ம தமிழ் தேசியம் எச்சரிக்கையா இருங்க. என்ன வந்தாலும் சரி, இந்த பிராமணியத்தோடு இந்த இதோட கூட்டணி கிடையாது. நம்ம தனிநபர் நான் எதுக்குன்னு சொல்லலைங்க. பிராமண வகுப்பிலேயே பிறந்து பிராமணியத்தை எதிர்த்தவங்க இருக்காங்க, பழைய ஆட்கள் இருக்காங்க, இப்போ உள்ளவங்களும் சொல்லுவோம். ஏஎஸ்கே ஐயங்கார் இருந்தார், சிபிஐல முக்கியமான தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில். ஐயங்காரை நீக்கிட்டார், அவர் அப்புறம் போடக்கூடாதுன்ட்டார். கெசட்லேயே ஏஎஸ்கேன்னு மட்டும்தான் போடணும்னு என் பேரை மாற்றி வாங்கினார். பெரியாரை பற்றி அம்பேத்கர்லாம் புகழ்ந்து புத்தகம் எழுதியிருக்காரு. நடைமுறையில் பிராமண எதிர்ப்புல கடுமையாக இருந்தார். ஏன்? திமுகவில் இருந்தார்ல சின்ன குத்தூசி பிராமணர். நம்ம பழைய தஞ்சை மாவட்டம் தான், தியாகராஜன் ஒரு பேர், சின்ன குத்தூசின்னு வச்சுக்கிட்டாரு. விடுதலை குத்தூசி இருந்தார்ல, குத்தூசி குருசாமி. அதில் கடவுள் மறுப்பு, அந்த ஜாதிய மறுப்பு, பிராமண எதிர்ப்புலாம் உள்ளவர் தான். கடைசி சாவர வரைக்கும் அப்படி தான் இருந்தார் சின்ன குத்தூசி. பல பேர் இருக்காங்க, அப்படி இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க பிராமணரே இருக்கக்கூடாது என்பதில்லை, இதெல்லாம் கைவிடுங்க. இந்த மாதிரி ஆட்கள் குருமூர்த்தி, துக்குளக்கு, காஞ்சிபுரம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. மெயின் ஸ்ட்ரீம்ல தமிழர் மெயின் ஸ்ட்ரீம்ல வாங்க, தமிழ் தேசிய மெயின் ஸ்ட்ரீம்ல வாங்க, மனித சமத்துவத்துக்கு வாங்க. அசமத்துவத்தை கடந்துதான் போகணும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா, இன்னைக்கே எங்களை நீ ஆட்டி பழகி நினைக்கிற, இன்னைக்கே உன்னை நான் மறுபடியும் சாமின்னு கூப்பிடுங்கிற, இதை புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான்.
இப்போ நீங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவான கேள்வியாக அதை கேட்குறேன். இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நிகழ்ச்சி நிரல் என்பது ஆரியத்துவ மேலாதிக்கம் தான். ஏறக்குறைய அது குருமூர்த்தியுடைய வார்த்தையில இப்போ நீங்களே வாசிங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடியான அரசியல் முகமாக இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தானே இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவ தலைவர், அவர் இல்லாத வெற்றிடத்தை பாஜக நிரப்பும் என்று அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில நீங்க உங்களுடைய கருத்தா என்ன பதிவு பண்ண? அவங்க என்ன சொல்றதுன்னா, பாஜக தலைமையின் கீழ் அதிமுகவை இணைத்துக் கொள்வதுதான் அவங்க திட்டம். ரெண்டு இது நம்ம முன்னாடியே எழுதிட்டாங்க தமிழகத்துல. அதாவது தமிழ்நாட்டில் திமுக அதுக்கு நேர் எதிர்கட்சி பாஜக என்று தான் வரணும். குறுக்க அதிமுக இருக்கக்கூடாது. அதிமுக தனக்கு ஒரு ஜூனியர் பார்ட்னரா சேரணும். இல்லைன்னா அதிமுகவை கலைச்சு சின்னாபின்னமாக்கணும். இதுதான் ஆர்எஸ்எஸ் திட்டம், பாஜக திட்டம். இதுக்கு கையாள் தான் அண்ணாமலை. இது எப்படி போக போறாங்கன்னு தெரியல. அதிமுக அவங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. இதுக்கு கூட்டம் அவர்களுக்கு வாழ்த்துறை சொல்லியோ புத்திசாலி புத்தி வழிமுறை சொல்லியோ வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும். நம்ம எல்லாத்துலயும் அடிமைப்பட்டு கிடக்குறோம். அரசியல்ல இருந்து சமூகத்துல இருந்து எல்லாத்துலயும் தமிழ் தேசியம் தான்ப்பா, விழிப்படைந்த தமிழ் தேசியம். இந்த புதிய விழிப்படைந்த தமிழன் தமிழச்சிய ஆரியமும் ஏமாற்ற முடியாது, திராவிடமும் ஏமாற்ற முடியாது என்ற இலக்கோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து, வேண்டுகோள், விருப்பம். தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவர் என்று சொன்னதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களுடைய அரசியல் நிரல் குறித்தும் தமிழ் தேசியர்கள் மேற்கொள்ள வேண்டிய அரசியல் கடமை குறித்தும் நம்மோடு விரிவாக உரை நிகழ்த்திய ஐயா பே மணியரசன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் தம்பி. கண்ணுற்ற தோழர்களுக்கு நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.